அல்லாத ஒருவரிடம் கேட்டால் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டியதை அல்லாஹ் அல்லாத ஒருவரிடம் நீங்கள் பிரார்த்தித்தால் நீங்கள் அவரை வணங்கி விட்டீர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டீர்கள். நாங்கள் அப்படி யாரிடமும் பிரார்த்திப்பதில்லையே என்று சொல்வீர்கள். ஆனால் நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள் அறியாமல். எப்படி? திடீரென ஒரு கஷ்டம் வந்தால் மொய்தீன் ஆண்டவரே நீங்க தான் கார்மானப்படுத்தணும் என்று ஈராக்கிலே பகதாதிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல மனிதரை இங்கே இருந்து பிரார்த்திக்கிறீர்கள். அவர் அங்க அடக்கப்பட்டிருக்கார் ஈராக்கில், அவர் கபரில் இருக்கார், மௌத்தா போய் இருக்கார். அவரை இங்கிருந்து கூப்பிடுறீர்கள். ஏன் கூப்பிடணும்? ஒருவர் திடீரென இடறி விழுந்தால் நம்முடைய சமுதாயத்தில் இப்ப கொஞ்சம் அறிவு தெளிவு கொஞ்சம் வந்திருக்கு. அந்த தெளிவு இல்லாத மக்கள் என்ன செய்வார்கள்? உடனே யா முஹிதீன் என்று கூப்பிடுவார்கள், மொய்தீன் ஆண்டவரை கூப்பிடுவார். என்ன எண்ணம்? அவரை நாங்கள் அழைத்தால் வந்து காப்பாற்றுவார். அல்லது நம்முடைய பக்கத்தில் அடக்கப்பட்டிருக்கிற சின்ன மௌலானா அப்பாவே நீங்க கார்மானப்படுத்தணும் என்று வாயிட வந்துடும். மௌத்தா போய் அவர்கள் மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பிரார்த்தித்தால், இப்படி நீங்கள் அழைத்தால் நம்முடைய எண்ணம் என்ன? அவர்கள் விடையளிப்பார்கள். விடையளிப்பார்களா? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான்? தெளிவாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூரத்துல் அஹ்ராப் 194வது வசனம். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு எவர்களெல்லாம் பிரார்த்திப்பீர்களோ அவர்கள் எல்லோரும் இபாதுன் அம்சாலுக்கும், அவர்களும் உங்களை போன்ற அடியார்கள் தான். எனவே அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்க அழைத்து பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு விடை கொடுப்பார்களா என்று. இது அல்லாஹ் சொல்லுது. அல்லாஹ்வை தவிர ஹயாத்தி நபி அப்பாவே என்று கூப்பிட்டாலும், பீசாபின் வலியுல்லாஹ் என்று கூப்பிட்டாலும், நாகுமீர ஆண்டகையே என்று கூப்பிட்டாலும் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நீங்கள் அல்லாஹ்வை தவிர யாரை அழைத்தாலும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்தாலும், முஹம்மது நபியை அழைத்தாலும், எவரை அழைத்தாலும் எல்லோரும் அடிமைகள் தான், அடியார்கள் தான். அதனால் அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்கள் அழைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இதை சொல்ல போது என்ன கேட்கிறார்கள்? நாங்க ஏன் கூப்பிடுறோம் தெரியுமா? அவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக்கவில்லை, அல்லாஹ்வுக்கு நாங்கள் நிகராக்கவில்லை, அவர்களை நாங்கள் கடவுள் என்று சொல்லவில்லை. ஆனால் எங்களுக்காக அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் என்று சொல்வார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்கு விளங்கக்கூடிய பாணியிலே ஒன்றை சொல்கிறேன். கொஞ்சம் அவதானமாக நீங்கள் கேட்டால் புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவராரு ஒரு நபி. சொர்க்கவாதியா இல்லையா? சொர்க்கவாதி. மௌத்தா போயிட்டாரா? அவர் இன்னும் மௌத்தாகவில்லை. அவர் ஒரு நபி, சொர்க்கவாதி. அவர் இன்னும் மௌத்தாகவில்லை, வானலோகத்தில் இருக்கிறார். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை யாரெல்லாம் அழைக்கிறார்களோ, இயேசுநாதரே என்று அழைக்கிறார்களோ அவர்கள் முஸ்லிம்களா காவிர்களா? என்ன சொல்றேன்? முஸ்லிமான நீங்கள் என்ன சொல்லி? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகவும் இல்லை, உயிரோடு இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வருகிற போது அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அங்கிருந்த கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய தேவைக்காக, இயேசுநாதரே உங்களையே நான் நாடுகிறேன், உங்களிடமே உதவி தேடுகிறோம் என்று சொன்னார்கள். அடுத்தவர் அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவ யாரு? உத்தமமான பெண், அல்லாஹ்வினால் புகழப்பட்ட பெண். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரை அழைத்தார்கள். மேரியே உங்களையே நம்பி இருக்கிறோம் என்றார்கள். இவர்களை அந்த ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் உத்தமமானவர்களாக நாங்கள் நம்புகிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கவாதி என்று சொல்கிறோம். அவர்கள் அன்று பிரார்த்தித்ததால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை காவிர்கள் என்று சொன்னார்களா இல்லையா? இப்போ ஒருவர் என்ன செய்கிறார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தால் அவர் யாரு? உயிரோடு இருக்கிறார். அப்ப அவரை அழைத்ததால் அவரை அவர்கள் கடவுளாக்கி கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பிரார்த்திக்க வேண்டியது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான். அப்படி இருக்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெரியவரா? பீஸபிலுல்லாஹ் பெரியவரா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெரியவரா? அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் பெரியவரா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெரியவரா? இப்படி நமக்கு தெரிந்த ஒவ்வொரு அவுலியாவையும் எடுத்தால் இந்த அவுலியாக்கள் எல்லாரையும் விட பெரியவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவரிடம் பிரார்த்தித்ததற்கே
ரசூலுல்லாஹ் அவர்கள் காபிராகி விட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி இருந்தால் நாங்கள் அழைக்கக்கூடியவர்கள் சொர்க்கவாதியா நரகவாதியா யாருக்கு தெரியும்? அவர் சொர்க்கவாதி ஈசா அலைஹிஸ்ஸலாம். நாம் கூப்பிடக்கூடிய ஈசா பின் வலியுல்லாஹ் அவர் மௌத்தாகி கபர்ல இருக்கார். அவருடைய உண்மையான நிலை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் சொர்க்கவாதி என்று நாம் சொல்லலுமா? தெரியாது. யாரையும் ரசூலுல்லாஹ் சொல்லாத எவரையும் இன்னார் சொர்க்கவாதி என்று சொல்ல இயலாது. ரசூலுல்லாஹ் சிலரை அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி ரலியல்லாஹு அன்ஹு என்று 10 பேரை சொன்னார்கள் சொர்க்கவாதி. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கவாதி சொன்னார்கள். இப்படி சிலரை சுட்டி காட்டினார்கள். மத்தாக்கள் சொர்க்கவாதியா நரகவாதியா நமக்கு தெரியாது. அப்ப இந்த நிலையில சுவனவாதியான ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்தவர்கள் உயிரோடு இருக்கிறார், ஏசுநாதரே நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னாலே அல்லாஹ் இணை வைத்து விட்டார்கள், காவிராகி விட்டார்கள் என்று சொல்கிறான். இன்னஹு மையுஷ்ரிக்கு பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்று சொல்கிறான். அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அழைப்பது? என்ன சொல்வார்கள்? நாங்கள் அவரை கடவுள் என்று சொல்லவில்லையே, கடவுளினுடைய வெளிப்பாடு என்று சொல்லவில்லையே, கடவுள் தான் ஈசாவாக வந்தார்கள், அல்லாஹ் தான் ஈசாவாக வந்தான் என்று சொன்னார்கள் என்று நாங்கள் அப்படி சொல்லவில்லையே என்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்த மக்காவிலே இருந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வருகிறார்கள். அந்த வரக்கூடிய மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடமும் பிரார்த்திக்காதீர்கள். யாரிடம் பிரார்த்தித்தார்கள்? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு உருவத்தை செய்து வைத்து காபத்துல்லாவிலே வைத்து அவரிடம் பிரார்த்தித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த வாப்பா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அந்த உத்தமமான நபிமார்கள் சொர்க்கவாதிகள், அவர்களிடம் பிரார்த்தித்தார்கள், தேவைகளை கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் இப்படி கேட்காதீர்கள். காபத்துல்லாவிலே அவர்களுக்கு உருவத்தை வரைந்து வைத்திருந்தார்கள், இப்ராஹிம் நபிக்கும் இஸ்மாயில் நபிக்கும். இப்ப எப்படி எங்களுடைய சில மக்கள் சில மௌத்தான நல்ல மனிதர்களுடைய பெரிய பெரிய போட்டோவை வீடு வழியில் கொழுகி வைத்து அவர்களிடம் தங்களுடைய தேவையை கேட்கிறார்களோ? நான் கேள்விப்பட்ட வகையில் சில ஷேகுமார்களுடைய பெரிய போட்டோவை ஃப்ரேம் பண்ணி வைத்துவிட்டு காலையில வேலைக்கு போற நேரம், ஷேகப்பாவே நீங்க தான் என்னுடைய வேலையை முடிச்சு தரணும் என்றாவது கேட்கிறேன். இந்த மாதிரி அன்று கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், இந்த மாதிரி செய்யாதீர்கள், அல்லாஹ்விடம் நேரடியாக கேளுங்கள், அல்லாஹ்விற்கு எல்லா ரகசியமும் தெரியும். இவர்கள் மௌத்தாகி போனவர்கள், இவர்கள் இருக்கிறது திரையுலகம், ஆலமுல் பர்ஸஹ். அப்ப அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அது அல்லாஹ் சொன்னான். சூரத்துல் யூனுஸ்ல அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் என்ன சொல்கிறார்களாம்? ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ் என்று சொன்னார்கள். என்ன? இவர்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்வார்கள், இவர்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்வார்கள் என்று சொன்னார்கள். இதான் அவங்க கொடுத்த பதில். இது மாதிரி தான் எங்கட மக்களும் சொல்கிறார்கள். நாங்க மௌத்தான அவுலியாக்களிடம் நாங்க பிரார்த்திக்கிறது என்றால், எங்களுடைய தேவைகளை கேட்கிறோம் என்றால், நாங்களே அவர்களை கடவுள் என்று சொல்லவில்லை, மாறாக அவர்கள் எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் என்றார்கள். இதே பதிலைத்தான் அன்றும் அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு அல்லாஹ் கேட்கான் குர்ஆனில் சூரத்து யூனுஸ் 18வது வசனம். என்ன அழகாக அல்லாஹ் கேட்கான். என்ன கேட்கான் தெரியுமா? குல் அத்துனபிஊன அல்லாஹ பிமா லா யஅலமு ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்த். எவ்வளவு அழகாக சொல்கிறான். வானலோகத்திலே வானங்கள் 7 வானங்கள் இருக்கல்லவா, இந்த 7 வானங்களிலேயும் பூமியிலேயும் அல்லாஹ்வுக்கு தெரியாத விடயத்தை பற்றி நீங்கள் அல்லாஹ்வுக்கு அறிவிக்க போறீங்களா என்று அல்லாஹ் கேட்கான். என்ன கேட்கான்? உங்களுக்காக இந்த இறந்து போன நல்லடியார்கள் சிபாரிசு செய்வார்கள் என்று நீங்கள் சொன்னால், உங்களை பற்றி அவர்கள் அல்லாஹ்வுடன் ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள் என்று நீங்கள் சொன்னால், அப்ப அல்லாஹ்வுக்கு இந்த வானத்திலேயும் பூமியிலேயும் தெரியாத விஷயங்களும் இருக்கு என்று நீங்க சொல்றீங்களா? தெரியாத விடயத்தை இந்த அவுலியாக்கள் போய் அல்லாஹ்வுக்கு தெரியப்படுத்துவார்கள் என்று நீங்கள் சொல்றீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். என்ன வாதம் இது? அல்லாஹ் வைக்கிற வாதம். அன்னைக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, யாராவது ஒரு முஸ்லிம் நான் எங்கள் அவுலியாக்களிடம் நாங்கள் போவதெல்லாம் அவர்கள் எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள் அல்லாஹ்விடம் என்று சொன்னால், உங்களை பற்றி அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருக்கு என்று நீங்கள் சொல்ற மாதிரியும், உங்களை பற்றி அல்லாஹ்விடம் அந்த நல்லடியார்கள் போய் நல்ல விதமாக எடுத்து உரைப்பார்கள் என்ற மாதிரியும், அல்லாஹ்வுக்கு தெரியாதவன் தானே
அதனால் அந்த அவுலியாக்களின் கூற்றை நம்பி அல்லாஹ்வும் உங்களுடைய தேவையை நிறைவேற்ற மாதிரியும் என்று நீங்கள் கூறுவது எவ்வளவு அபத்தமான, எவ்வளவு ஒரு அல்லாஹ்வுடைய அறிவை, அல்லாஹ்வுடைய அந்த ஞானத்தை சிறுமைப்படுத்துகிற ஒரு வாதம்.